ஹலோ கைஸ், திஸ் இஸ் டார்க் பிளாக் கேமிங். இன்னைக்கு நம்ம அதான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஃபுல் ஸ்டாக் 2000 செலவு பண்ணிட்டோம். வாங்கின லோனை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக விற்று முடித்தாதான் அதோட ப்ராஃபிட் வரும். அதனால் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டால் அதே தான் பண்ணியிருந்தேன். இப்போது இன்னும் ப்ராஃபிட் அதிகமான பிஸ்னஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசர் தான் அன்லாக் ஆகும். ஃப்ரீசர் வைக்கிறது, அந்த ஃப்ரீசர் வைக்கிறதுலாம் இங்கே வச்சிடலாம். அழகாக இந்த ஃப்ரீசர் இங்கே எடுத்துகிட்டு அப்புறமா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது லோன் வேறு இன்றைக்கி கட்டணும்ல. லோன் இல்லை, இன்றைக்கி தானே எடுத்தோம். அதானே பார்த்தேன், இன்றைக்கி தானே எடுத்தோம். அதுக்குள்ளே எப்படி கேட்பான்? ஏதாவது அன்லாக் ஆகிருக்கா இல்லை நம்ம அட்வான்ஸாக தான் இருக்குமா? எங்கே இருக்குது ப்ராடக்ட் லைசன்ஸ்? எதுவும் அன்லாக் ஆகலை இது வரைக்கும். இல்லை 750 இல்லை, அன்லாக் ஆகலை நமக்கு இது வரைக்கும். க்ரோத் வந்து ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு காசு இல்லை. லோன் வாங்கினா கூட பத்தாது. சீக்கிரம் போடுறாடே. இவன் நாளைக்கு தான் போடுவான் போல். நம்மளும் ஒன்று வச்சிடலாமான்னு பார்க்குறேன். என்னது இது? அதான் இந்த மிஷினை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் காணும், அது கம்ப்யூட்டரில் தான் இருக்குது போல், இதில் வரல போல். அந்த மாதிரி இந்த இதுனா தேவைப்படும் போது நம்மளும் பண்ணலாம். ஏன்னா இவன் இருக்கும்போது நம்ம எப்படி போடுறது? ஆனால் ஒன்று பண்ணலாம், கொஞ்ச நேரத்துக்கு இவனை தூக்கிடலாம். எங்கே அயரிங் வெயிட் பண்ண. இன்றைக்கி காசு கொடுத்தாச்சு, அதனால் இன்றைக்கி வேலை செய். இன்றைக்கும் காசு கொடுத்துட்டு நேற்றும் காசு கொடுத்துட்டு என்னது இது? நீ இன்றைக்கி வேலை செய், நாளைக்கு உன்னை தூக்கிடுறேன். நாளைக்கு உன்னை தூக்கிட்டு நான் தான் உட்காடுவேன். கேட்டுக்கோ. சீக்கிரம் போடு. பில்லை டக்குன்னு போட்டு அமுச்சு விடு. இத்தனை பேர் நிற்கிறாங்க பாரு. நானும் தான் இப்படிலாம் வச்சுக்கவே மாட்டேன். அப்படியே இது மட்டும் நம்ம எடுத்து போடுற மாதிரி இருந்தால் அவங்க போட்டோம் ட்ருன்னு அமுக்கி விட்டுருவேன் நான். அவன் பில்லை போட்டுருவான், நல்லாயிருக்கும். ஆனால் இது அவனே எடுத்து போட்டு இது மட்டும் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் ட்ர், அவ்வளோதான், போட்டாச்சு, பில்லை போடு. அந்த மாதிரி நான் அது பாட்டில் வாட்டர் இஸ் டூ எக்ஸ்பென்சிவான். வேறு கடைக்கு போ, விலை கம்மியாக இருக்கும்ண்ணா. சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கான். பாட்டில் வாட்டர் காலி ஆனோன்னா இந்த யோகட் வைக்கணும். யோகட் வலிச்சுன்னு போகிறாங்க எல்லாம். புது ப்ராடக்ட்ஸு தொடவே இல்லை. லைட்டாக ஏதோ சாம்பிள் மாதிரி ரெண்டு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ தான் வாங்குறானே. சாம்பிள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? ப்ரெட்டு தொடலையா? இல்லை ஒன்று எடுத்துருக்காங்க. நாக்கிச்சியாது. இது வாங்குறானுங்க நிறைய பேர். அவ்வளோதான் இருக்குது. இருக்கிற வரைக்கும் காலி பண்ணிடலாம். ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடலாம். நம்ம பண்ணோம்ல அப்போது அந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ண போகிறேன் இது. அதனால் இருக்கிறது எல்லாமே விற்கிற வரைக்கும் நான் எதுவுமே வாங்குறதா இல்லை. ஸ்ப்ரைட் நிறைய வாங்குறாங்க. ஸ்ப்ரைட்டு நல்லா லாபம் வருது போல். இருக்கிறது ஃபுல்லாக எடுக்க போகிறேன் நான். எதுவுமே வாங்குறதா இல்லை. எல்லாமே டக்குன்னு காலி ஆகுது. அதனால் அடிக்க வச்சுக்கினே இருக்கணும். இருக்கிற வரைக்கும் அடிக்க வைக்கணும். இல்லாத இடத்துல தான் நம்ம அப்படியே விட்டணும். ப்ரெட்டு எடுக்கவே மாட்டேறானுங்க. ப்ரெட்டு தான் மிஞ்சோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. பாஸ்மதி ரைஸ்
ஐயோ அண்ணா சவுத்தில் போயிட்டு முட்டிகிட்டு இருக்கேன். பாஸ்மதி ரைஸும் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு அவ்வளோ எடுத்தாங்க. வாட்டர் பாட்டிலாம் நிறையவே இருக்குது. இந்த ஃப்ளோர் எங்கே இருக்குது? ஃப்ளோர் அடிக்கினே இருக்க வண்டி தான். அதான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. பாஸ்மதி ரைஸ் ஒன்று எடுத்துருந்தான். இப்போ எத்தனை எடுத்திருக்காங்கன்னு தெரில. அப்புறமா ஏதாவது டிஃப்ரென்ஸ் தருதா கைஸ்? ஏன்னா நான் திருப்பியும் 60 FPS மாற்றிட்டேன். அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தருதா எனக்கே தெரில. அதான் கேட்குறேன். லைட் போடாம எதுக்கு போடணும்? இவன் தானே எடுக்கிறான், நம்மளா போடுறோம் பில்லு. பாருங்க கைஸ், வேற லெவலில் வருது. ப்ராஃபிட் வேற லெவலில் இருக்கே. லைட்டு போடுவோம், அப்புறமா கண்ணு தெரிலன்றுவாங்க. போய் தோலை. புது செக்ஷன் வாங்கணுமே, அதுக்கு லைட்டு வைப்போம். அதெல்லாம் இல்லை. எங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது? இதோ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இங்கே வா. ஓகே, பர்ஃபெக்ட். இங்கே தான் ஏதோ கிளிச்சு. எல்லாத்தையும் போயிட்டு அடுக்குவோம். ஒன்று வாங்குறானுங்க. பீனட் பட்டர் இதெல்லாம் வாங்குறாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லையே கடையில். ஜூஸ்லாம் நல்லா செல் ஆகுது. இன்னும் எத்தனை பேர் வராங்களோ வரட்டும். அதுக்குள்ளே அடிக்க வச்சுட்டு முடிஞ்சோன்னு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட். சால்ட் வாங்குறாங்களா இல்லையா? டோட்டல் வேஸ்ட்டு சால்ட்டு. இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு 3 மாறிடுமா எங்களுக்கு? அதுக்குன்னு ஒரு சால்ட்டு கூட வாங்க மாட்டானுங்க எவனுமே. இத்தனை பேர் வந்திருக்கானுங்க, ஒரே ஒரு சால்ட் வாங்கினா என்ன வேண்டா? பாப்பா 1000 டுடே ப்ராஃபிட் 700 இப்போயே தொட்டுருச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி காலையில் பண்ணதெல்லாம் ரொம்ப மைனஸ் ஆகிடும். 2000 ப்ராஃபிட் ஈக்குவல் டு 2000 -2000 வரும். -2000ல் 700னா எவ்வளோ? 1300 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ராஃபிட் -1300 வரும். பர்ஃபெக்ட். இங்கே வா. பர்ஃபெக்ட். யோகட் வாலி அடிச்சா அதே 2 வாட்டர் பாட்டில். ஆனால் இதில் மேலே இருக்கிறதுல காலி அடிச்சுனா அதில் வச்சிடலாம். அதுவும் ஃபுல்லாக இருக்கு, இதுவும் இப்படி இருக்குன்னு என்ன அதான் பண்ணுறது? என்னது இது? எதுவுமே வாங்க மாட்றானுங்க. க்ளோஸ் டுடே -300. சொல்லலை. என்னது இது? ஏய், ஸ்டாஃபுக்கு $80 போயிடுச்சு. இன்றைக்கும் இவனை வச்சு தான் ஆகணும்.
இன்னைக்கு நான் வச்சு தான் வாங்கணும். ஸ்டாஃபுக்கு போயிடுச்சு $80. காண்டாவது. ஸ்டார்ட் த ஷாப். இன்னைக்கு நான் டைம் லேப்ஸ் போடலாமா? வேணாம். நான் இப்படி போயிட்டு அப்படியே உக்காந்துடலாம். அப்படியே பேசின்னு இருக்கேன். இன்னும் ஒருத்தனும் வர காணோம். வரவே மாட்டானுங்க போல். 2 பேர் வராங்க. வேறு யார் வரா? ஏதோ சிசிடிவி கேமரா மாதிரி உட்காந்துட்ருக்கோம். டேய் ஒரே ஒரு சீஸ் வாங்கிறதுக்கு எதுக்குடா இங்கே வர? $4 யோகட். எனக்குன்னா வைக்கக்கூடாதுன்னு ஆசையா? எங்கே இவனாவது பரவாயில்ல 3 சாக்கோஸ் வாங்கியிருக்கான். ஒரு சாக்லேட் வாங்கிக்கிறான்பா. போட்டான். பரவாயில்ல, இத்தனை ஐட்டம் வாங்கியிருக்காங்க. ஆப்பிள் ஜூஸ் மொத்தமாக காலி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில். எல்லாத்தையும் அள்ளின்னு வந்துட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு ஆசையே இல்லை போல். சரி, இதை யாருமே விடக்கூடாது. நம்ம நல்லது தான். எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும். யாருக்கு விற்கணும்லாம் அவசியமே இல்லை எனக்கு. சூ 2 கோக்கு. தண்ணி பாட்டில் வாங்கின்னு வராங்களா இல்லையானா அப்படியே பார்த்துக்கினே இருப்போம். வாங்கின்னு வந்தால் டக்குன்னு மாற்றிடலாம், போட்டுடலாம். போட்டு பில்லு ஏன் பொறுமையாக போட்டு பொறுமையாக தரான். என்ன பண்ணுறது? ஏன்னா எதாவது டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், முன்னாடி போகிற அக்கா அதை முழுசாக வாரின்னு போயிட்டாங்க. வேணா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அவன் பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் வேலை கூட இருக்குன்ட்டு போகிறான். பால்னா டசனாக வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ பாலாக குடிப்பாங்க? நெக்ஸ்ட்டு இந்த ஒரே ஒரு கோலா வாங்கிறதுக்கெலாம் எதுக்கு $2.60 இல்லை எதுக்கு? சீக்கிரம் ஆயவாயிட்டாங்க போல். நடந்தே வர மாட்டோம். ஆயிலு ஜூஸு 2த்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறாங்க போல். சாக் பீக்கா அங்கே தான் இருக்குது, கண்ணே தெரில. சாக் பீக் சாக்லேட். சரி, என்னெல்லாம் காலியாக இருக்குன்னு போயிட்டு பார்ப்போம். நல்லா காலியாக இருக்குது. இருக்கிறது எதுவுமே காலியாகாது, இல்லாதது மட்டும்தான் காலியாகும். பால் ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கா இல்லையான்னு தெரில, பார்க்கல. பால் தண்ணிலாம் எவனுமே வாங்க மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஃப்ளார் ஃபுல்லாக காலி பண்ணிட்டானுங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட்டு யோகட் காலி பண்ணிங்களா இல்லையாடா? டே ஏன்டா காண்டேத்துறீங்க? ஒருத்தனுமே வாங்க மாட்டானுங்க. பாஸ்மதி ரைஸுமே 1-2 அதில் தான் காலியாக இருந்தது. இதோ உப்பு 2 நாளைக்கு முன்னாடி வச்சது அப்படியே இருக்கு. ப்ரெட்டு இதுவும் அப்படியே தான் இருக்கு.
இல்லை 3 சேல்லாம் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். பால் செலவில், உப்பு செலவில், இதெல்லாம் செல்லே ஆகலை. இதுவும் ஃபுல்லாக இருக்குது, அடுக்குனது அப்படியே இருக்குது. அப்பாடி முட்டை போயிருக்கு, நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பாக்ஸை தூக்கி போடுறேன். எல்லாமே இருக்குது. கால்லேருந்து விற்று போனது 2 நிமிஷம் கூட ஆகலை பண்ணுறதுக்கு. நேற்று $700 ப்ராஃபிட் வந்தது. என்ன நம்ம பண்ணலாம், நம்ம அது எமர்ஜென்சிக்கு தானே அந்த இது வாங்கணும். அதனால் என்ன பண்ணலாம், அது இந்த வீடியோலேயே முடிஞ்சால் பார்க்குறேன். இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது. அது இன்றைக்கி போயிடும், இன்றைக்கி சாயங்காலமே போயிடும். அதாவது இந்த வீடியோ, அதாவது இந்த டேவோ, இந்த கேமில் இருக்க டேவோட நைட்டு ஆனோன்னு முடிஞ்சிடும். அதோட என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏர்ன் பண்ணி அந்த லோனை இயர்லியாக பே பண்ணுறோம். ரெண்டு நாள் தான் விளாட முடியுது, அதுக்குள்ளே டைம் ஆகிடுது. 2 days in 1 வீடியோ, அவ்வளோதான். அதுக்குள்ளே டைம் ஆகிடும். இந்த 1 minute தான் இருக்குது. அதில் இன்னும் 3 minute இருக்குது. இவங்கெல்லாம் போனோன்னே இவன் பில்லு போட்டு முடித்து கடையை லாக் பண்ணி, அதாவது க்ளோஸ் பண்ணி இன்கம்மை பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே அதுவும் கரெக்டாக இருக்கும். அப்புறமா ஒரு இன்ட்ரோ ஒரு 10 seconds இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு 4 seconds இருக்கும். அந்த மாதிரி அது இதுன்னு அப்படியே ஒரு 18 to 19 minutes வரும். அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் இங்கேருந்து. என்ன திடீர்னு இத்தனை பேர் வராங்க, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணினே போகிறானுங்க. எனக்கு வேறு கடையில் 5 ஏறிச்சுன்னா 1 மைனஸ் ஆகுது, என்ன பண்ணுறது? நீ ஒன்றா சொல்ல போகிறானோ, 5 ஏறுது 1 மைனஸ் ஆகுது, 5 ஏறுது 1 மைனஸ் ஆகுது. நான் மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பின்ன என்ன, couldn't find கோலா சோடா. ஜூஸ் அப்படியே ஃபுல்லாக வாரின்னு போயிட்டாங்க. இந்த இருக்கிறது ஏதாவது செல்லாக இருக்கா நம்மக்கிட்ட? இது எல்லாமே இருக்குது. இந்த ஏதாவது செல்லாகுதா? இருக்கிறதெல்லாம் செல்லாகாது, இல்லாதது தான் செல்லாகும். யாராவது வரீங்களா? $1000 ப்ராஃபிட்டு. எவ்வளோ? இன்னைக்கான ப்ராஃபிட் இவ்வளோ, அவ்வளோதான். That's all for today video, guys.